இப்போ எனக்கிட்ட என்ன இருக்குது பாருங்கள், கணக்கு இல்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்குது. அப்போ முட்டை என் கையில் இருக்குது. கணக்கு இல்லாத ஆடு இருக்குது, ஆட்டுப்பால் இருக்குது, கறி என்கிட்ட இருக்குது. கணக்கு இல்லாத மாட்டு பண்ணைகள் இருக்குது. என் வளம் அது, என் வளம். அப்புறம் நானே பல ஆயிரம் ஏக்கரில் நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சுருப்பேன். அங்கே காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில் இந்த நம்பி சாப்பிட்லாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடுது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பள்ளிக்கூட வாசலில் வந்து பாருங்கள், முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சுருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்லை நம்மது, உப்புமா கிண்டி போடுறது இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசலில் இந்த இருக்கும், அங்கே வந்து என் பிள்ளை சாப்பிடணும். ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விடு, அப்படியே அந்த வர உனக்கு எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவேன், முட்டை சாப்பிடலை அப்படின்னா அங்கே எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் தான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில் பிரித்து வச்சுருவேன். அங்கே இந்த சுகி சுமோட்டோலாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நான் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில் நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் 1 கிலோ உணவு கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பங்க வச்சுருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும். தரமான மீன்களை தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையாக கடலை கருதி மீன், அது மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமாக நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்துரும். இப்போ வாழை பாருங்கள், வாழை நிலமும் வளம், வாழைலாம் வெறும் வாழைன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்கள், இந்த தண்டை பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இதில் இந்த வாழைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த வில்லை, இந்த சிப்ஸு அது தயாரிக்கிறது. இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்லேருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்கள், அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பை, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பார்த்து பாருங்கள். இந்த துண்டெல்லாம் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்குது பாருங்கள். 2-3 தொழிற்சாலை வருது பாருங்கள். அப்போ எவ்வளோ தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கரில் போட்டிருக்கு. அங்கேருந்து என்ன சொன்னால் மரச்சக்கில் மையில் வந்து இங்கே பாருங்கள், கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்கே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம். என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சுருக்கேனே, போட்டுருவேன், அங்கே ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய் அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளைய வைக்கிறோம் பல ஆயிரம் ஏக்கரில். அந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையோ நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழையை நீங்கள் கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய சந்தையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் போட்டுக்கட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க, இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும்போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அது அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள், தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள், தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்கிறேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். சூரியகாந்தி பல 100 ஏக்கரில் இருக்குதுன்னா அங்கேருந்து நம்ம தேன் தயாரிச்சிக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்போ பாருங்கள் எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்கள், எப்படி எண்ணெய் வருது பாருங்கள்.
சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்போ தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது? பொள்ளாச்சியில் இருக்குது, இல்லை நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது, தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது, அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்கமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்கள் நார், இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு, அது போட்டால் உங்களுக்கு சார் நம்புவீங்க. பாருங்கள் எவ்வளவு வேலை வருது பாருங்கள் அங்கே. அப்போ இது வந்து நீங்கள் என்னென்னா கட்டடமாக கட்டலை, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்போ இது பார்த்தீங்க. இப்போ மூங்கில்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்கள், அது எவ்வளோ பொருளாதாரம் பாருங்கள், என்னென்ன வேலை கை செய்து பாருங்கள். மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்கள் போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடம், இது எவ்வளோ பயன் இருக்குது பாருங்கள். இந்த மூங்கிலில் பாருங்கள், போங்க. அப்போ அந்த மூங்கிலில் நார் எடுத்து, இது கரும்பு, பல 1000 ஏக்கரில் நான் கரும்பு விளைய வச்சிடுறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை ஆக்குறேன், நான் வெல்லமாக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டின் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பலை, அச்சு போல் இருக்கிறத விரும்புகிறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாற்றிடுறேன். அதிலிருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றிக்கிறோம்.